வணக்கம் ஜோதிட நேயர்களே. பிரதி வெள்ளி என்று ஜோதிடமும் கைரேகை சாஸ்திரம் பற்றி சொல்லிக்கொண்டு வருகிறேன். சில அறிவு உங்களை கொடுக்கிறேன். கைரேகையில் ரேகை மட்டும்தான் முக்கியமா, கிரக மேடுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா என்றால் கிரக மேடுகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது போக கையில் அமைந்திருக்கும் நகங்கள், இந்த நகங்கள் சதுர வடிவில் இருக்கிறதா, முக்கோண வடிவில் இருக்கிறதா, ஊசி விரலாக இருக்கிறதா, நகத்தினுடைய தன்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மெதுவாக அந்த விரலை அமைக்கி பார்த்தாலே இரத்தம் போல் சுழன்று அழகாக ரோஸ் வடிவத்தில் வரும். அப்படி இருந்தால் அவர்களுடைய இரத்தம் அங்கு நன்கு ரொட்டேஷன் ஆகிறது, பிளட் சர்க்குலேஷன் நன்றாக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ரோஸ் கலர் வடிவத்தில் இருந்தால் அவர்களுக்கு இரத்த சம்பந்தமான வியாதிகள் குறைவு, அவர்களுக்கு அந்த மாதிரி கஷ்டங்கள் வராது. அதே வேளையில் வெள்ளையாக இருந்து இரத்த அமைப்பு எப்படி என்பதை கண்டுபிடிக்கலாம். அந்த வெள்ளை கலர் வரும் பொழுது என்னாகும் என்றால் ஹீமோகுளோபின் செக்கப் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும். ஹெச்பி ஹீமோகுளோபின் பார்க்க வேண்டும். அந்த ஹீமோகுளோபின் பார்க்கும் பொழுது தான் அதற்குரிய விஷயங்கள் தெரிய வரும். அதற்கடுத்து நகத்திற்குள்ளே 2-3 வெள்ளை புள்ளிகள் போல் இருக்கும். அந்த காலத்தில் தமாசா சொல்வார்கள், சட்டை உனக்கு கிடைக்க போகுது, புது சட்டை கிடைக்க போகுது என்று சொல்வார்கள். ஆனால் உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ற அர்த்தம். ஆக நகத்தை சற்று பிதிக்கி பாருங்கள், அது எப்படி இருக்கிறது என்று அதனுடைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். இது போக கட்டை விரல் 2ஐயும் எடுத்து இப்படி சேர்த்து பார்க்க வேண்டும். இதற்கு பேர் கப்ளிங் என்று பேர். இதற்கிடையே இடைவெளி இருக்கிறதா இல்லையா என்றும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நம்முடைய கைரேகை சாஸ்திரத்துக்குள்ளேயே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இது போக மச்சங்கள், ஒருவருடைய கைரேகையில் மச்சங்கள் எப்படி அமையப்பெற வேண்டும், மச்சம் இருந்தால் தவறா என்று கேட்டால் தவறுதான். ஆனால் அந்த கைரேகையிலேயே மறைமுகமான இடத்தில் மச்சம் இருந்தால் தவறில்லை.